சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அப்படியானால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாதவன் ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள மாட்டான் என்பதுதான் வேதம் கூறுகிற ஒரு ஆழமான சத்தியமாகும். ஆகவே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் உலகத்தை, மாமிசத்தை, பிசாச, கண்களின் இச்சையை, மாம்சத்தின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளில் இருந்து நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாத பட்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் திட்டமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, போதிக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள், பல வருடங்களாக தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள், என் வாழ்க்கையிலே நன்மை இல்லையே, மேன்மை இல்லையே, பல வருடங்களாக காத்திருக்கிறேன், சொல்லத்தகுந்த உயர்வு இல்லையே, செழிப்பு இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுத்தாலும் அதுல ஒரு சத்தியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, அது ஊழியர்களாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும், கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு இவைகளின் மேல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாத பட்சத்தில் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. அப்படியானால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக எல்லா போராட்டங்களுக்கு பின்பதாக, உலகத்துக்கு பின்பதாக, எல்லா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவர்கள் எல்லாவற்றுக்கு பின்பதாக அசுத்தாவியில் போராடி கொண்டிருக்கிறது. இந்த அசுத்தாவின் கிரைகளை ஜெயித்து வெற்றியை வாழ்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொன்றாக நாம் தியானித்திருக்கிறோம், தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆனால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய செய்தியின் தலைப்பு, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி? தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, தேவ ஊழியரே, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், எல்லாவற்றையும் சுதந்தரித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசின் கிரிகளை ஜெயிக்க வேண்டும், கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமை ஜெயிக்க வேண்டும். இதை ஜெயித்தால் பூமியிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம். இதை ஜெயித்தால் பூமியிலே ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். அதற்குத்தான் இரண்டாவது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படியானால் குதிரை என்றைக்கு யுத்த குதிரையாக மாறுகிறதோ அன்றைக்கு தான் ஜெயம். வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது, என்றைக்கு ஒரு குதிரை யுத்த குதிரையாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் ஜெயம் கிடைக்கும். பொதுவாக குதிரைகளை எடுத்துக்கொள்வோமானால் சாதாரணமாக சவாரி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிற குதிரைகள் இருக்கிறது. இரண்டாவதாக ராஜாக்கள் ரதங்களிலே பூட்டப்படுகிற குதிரைகள் இருக்கிறது. மூன்றாவதாக யுத்தத்துக்கு பயன்படுத்தப்படுகிற குதிரைகளும் இருக்கிறது. 3 விதமாக குதிரைகளை நாம் பிரிக்கலாம். முதலாவது சாதாரணமான குதிரை, அது பயணம் செய்ய, சவாரி செய்ய பயன்படுகிறது. ஆனால் ராஜாக்களின் ரதங்களிலே பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் மிகவும் அழகுள்ளதாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆகவே தான் உன்னத பாட்டு புத்தகத்திலே மணவாளன் மணவாட்டை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, நீ பார்வோன் ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவிஞ்சு கொண்டு ஒப்பிடுகிறேன், குதிரைகளின் கூட்டத்துக்கு ஒப்பிடுகிறேன். மணவாட்டி என்பவள் அழகுள்ளவள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மூன்றாவது ஒரு குதிரை இருக்கிறது.
இது யுத்தத்துக்கு பயன்படுத்தப்படும் குதிரை. இந்த குதிரை அது வித்தியாசமாக இருக்கும். மற்ற குதிரைகளை விட இது வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்கும் என்று பின்பதாக சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, சாதாரண குதிரை அல்ல, ரதங்களில் பூட்டப்படுகிற குதிரை அல்ல, யுத்த குதிரையாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்றைக்கு யுத்த குதிரையாக மாறுகிறோமோ அன்றைக்கு தான் ஜெயம். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். யூதா வம்சத்தாரை நான் யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய லட்சியம் என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை யுத்த குதிரையாக மாற வேண்டும். அவர்கள் யுத்த குதிரையாக மாறி எல்லாவற்றிலும் ஜெயமுள்ள மேன்மையான வாழ்க்கையை பூமியிலே வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யூதா வம்சத்தாராகிய தமது ஜனத்தை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த குதிரையாக இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதா கோத்திரமாக இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதா கோத்திரமாக இருக்கிறோம். இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை யுத்த குதிரையாக மாற்ற தேவன் விரும்புகிறார். நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரும் மாற்ற பிரயாசப்படுகிறார். அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியரே, நாம் என்றைக்கு யுத்த குதிரையாக மாறுகிறோமோ அன்றைக்கு தான் ஜெயம். அன்றைக்கு தான் ஆண்டவர் இயேசு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் நாம் மாற முடியும். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் ஒவ்வொருவரும் யுத்த குதிரையாக மாற வேண்டும். யுத்த குதிரையாக மாற வேண்டும். சாதாரண குதிரையாக இருக்கிற வரைக்கும் ஜெயம் இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, நன்மை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் யுத்த குதிரையாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் யுத்த குதிரையாக எப்படி மாறுவது, அல்லது நான் யுத்த குதிரையாக இருக்கிறேனா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இந்த செய்திக்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 19வது வசனத்திலிருந்து நான் வாசித்துக் கொண்டே வருவோமானால், யுத்த குதிரை எப்படிப்பட்டது என்ற சில விவரங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யுத்த குதிரையின் தன்மைகளை குறித்து இந்த யோபு 39:19 வாசிக்க முடியும். சில முக்கியமான தன்மைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யுத்த குதிரைக்கு. முதலாவது ஒரு காரியத்தை தியானிப்போமாக. யோபின் புத்தகம் 39:19, குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ. முதலாவது இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ. அப்படியானால் யுத்த குதிரையுடைய முதல் தன்மை என்ன தெரியுமா? அது வீரியம் உள்ளது. நான் முதலே சொன்னேன், சாதாரண குதிரைகள் அது சவாரி செய்ய பயன்படும். ராஜாக்களின் ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் அழகுள்ளதாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் யுத்த குதிரை அப்படி இருக்காது. அதுக்கு விசேஷித்த ஆகாரங்களை கொடுத்து, விசேஷித்த பயிற்சிகளை கொடுத்து, சரீரம் இரும்பு துண்டு போல இருக்கும், சரீரம் முறுக்கேறி போய் இருக்கும். கவனியங்கள், அது வீரியம் உள்ளதாக இருக்கும், அது பலன் உள்ளதாக இருக்கும், அதுக்குள்ள ஆற்றல் நிறைந்ததாக காணப்படும். மற்ற குதிரைகளை விட யுத்த குதிரைக்கு என்ன ஸ்பெஷல் என்றால், அது வீரியம் உள்ளது. வீரியம் என்றால் பலன் உள்ளது, ஸ்ட்ரென்த். அதுக்கு அசைக்க முடியாத ஒரு ஆற்றல் இருக்கும். அது எதை கண்டு பின்வாங்காது, அது முன்னேறி கொண்டே சொல்லும். காரணம் அதுக்குள்ள காணப்படுகிற வீரியம். தேவஜனமே, யுத்த குதிரையாக மாறினால்தான் நமக்கு ஜெயம் அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். அப்படி யுத்த குதிரையாக மாற வேண்டுமானால் நாம் அல்லது நமக்குள் வீரியம் இருக்க வேண்டும், நமக்குள் பலன் இருக்க வேண்டும், நமக்குள் ஆற்றல் இருக்க வேண்டும். எதுல இருக்க வேண்டும்? என்ன பலன் எதில் இருக்க வேண்டும்? எபேசியர் 3வது அதிகாரம் 16 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒன்று நன்றாக தெரிகிறது, நாம் பலப்பட வேண்டும். எதில் பலப்பட வேண்டும்? உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். கவனியுங்கள், எபேசியர் 3:16, உள்ளான மனிதனில் வீரியம் காணப்பட வேண்டும், உள்ளான மனிதனில் பலன் காணப்பட வேண்டும்.
சரீரத்தில் பலன் வருவதற்கு நிறைய ஆகாரங்களை, பல்வேறு விதமான ஆகாரங்களை நாம் உட்கொள்கிறோம், போஷாக்குகளை எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பூமிக்குரிய வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டுமானால், ஜெயமாக இருக்க வேண்டுமானால், இயேசு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால் உள்ளான மனிதனில் பலன் அவசியம். மனிதர்களாகி நம்மை பற்றி வேதம் எப்படி சொல்லுகிறது? மனிதன் ஆவியாக இருக்கிறான். எப்படி ஆவியாக இருக்கிறான்? தேவன் தம்முடைய சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார். தேவன் எப்படி இருக்கிறார்? யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படியானால் எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி, காணக்கூடாத அந்த தேவன், அந்த ஆவியான தேவன் மனிதனையும் ஆவியின் சாயலிலே உருவாக்கினார். மனிதனும் அவர் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் ஆவியாக இருக்கிறான். சரீரமாகிய வீட்டுக்குள் அந்த ஆவியை ஊதி உள்ள வைக்கும் பொழுது ஆத்துமா என்று ஒன்று உண்டானது. கவனியுங்கள், மனிதனாகிய நாம் ஆவியாக இருக்கிறோம், நமக்கு ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து சரீரமாகிய வீட்டுக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரீரமாகிய கூடாரத்துக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரீரமாகிய போர்வைக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்குள் ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. அந்த இரண்டு பேரை சேர்த்துதான் வேதம் உள்ளான மனிதன் என்றும் மறைந்திருக்கிற மனிதன் என்றும் ஆவி மனிதன் என்றும் அழைக்கிறது. இன்னர் மேன், ஸ்பிரிட் மேன், ஹிடன் மேன் என்று அழைக்கிறது. உள்ளான மனிதன், மறைந்திருக்கிற மனிதன், ஆவி மனிதன். அந்த ஆவியில பலன் கூட கூட கூடத்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை, ஜெயத்தை, மேன்மையை பார்க்க முடியும். சோதனையை சாதனையாய் மாற்ற முடியும். இன்னும் சொல்லப்போனா ஆண்டவர் இயேசு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்தரித்து அவர் நாமத்துக்கு மகிமை கொண்டு வர முடியும். அன்பு தேவஜனமே, ஆவியில பலன் உண்டாகட்டும். கவனியுங்கள், சில கட்டடங்கள் 200 மாடி, 300 மாடி, 400 மாடி கட்டடங்கள் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். எல்லாரும் வியப்பாக பார்க்கிறார்கள். ஏ அப்பா, இவ்வளவு உயரமா இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத அஸ்திபாரம் எவ்வளவு ஆழமா அகலமா போடப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு, கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு கட்டடத்தை எழுப்பலாம். அன்பு தேவஜனமே, கண்ணுக்கு தெரியாத உள்ளான மனிதன் ஆவிலும் ஆத்துமாவிலையும் பலன் அதிகரிக்க 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 கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். எல்லாரும் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். இவ்வளவு தாழ்வா இருந்தாங்களே, இன்னைக்கு இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்காங்களே, ஆச்சரியமாய் பார்க்க வேண்டுமா? உங்களை பார்த்து பிரமிப்படைய வேண்டுமா? கண்ணுக்கு தெரியாத அஸ்திபார ஆழமாகலமாய் போடப்பட வேண்டும். கண்ணுக்கு தெரியாத ஆவி மனிதனில் பலன் அதிகரிக்க வேண்டும். ஆகவே தான் எபேசர் 6:10 பவுல் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். ஏனென்றால் ஒரு போராட்டம் இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அல்ல, அந்தகார ஆவிகளோடு, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் இருக்கிறது. சோ இந்த பூமியிலே அவைகளை எதிர்த்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், நல்லா இருப்ப, கடைசியா சொல்றேன், உள்ள பலப்படுப்பா. கர்த்தரிலும் சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படு. எதுல பலப்படணும்? 3:16 எபேசியர், உள்ளான மனிதன் பலனடைய வேண்டும். ஐயா, ஒரு மரம் இருக்கிறது, காற்று வீசுகிறது, பெருங்காற்று வீசுகிறது, மழை அடிக்கிறது, புயல் வீசுகிறது, எல்லா மரங்களும் சாய்ந்து விழும்போது ஒரு மரம் கம்பீரமாக இருக்கிறது, அசைக்கப்படாம அது பாட்டுக்கு பூத்து குலுங்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத வேர் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ, எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவஜனமே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். வெளியரங்கமான வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், பிள்ளைகளின் வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், நீடித்த ஆயுளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் உங்களுக்கு யாமேன் சொந்தமாய் மாற வேண்டுமானால், இவைகளெல்லாம் பெற்று அனுபவித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால், இவைகள் எதோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? உங்க உள்ளான மனிதனில் காணப்படுகிற வீரியத்தை பொறுத்து, பலனை பொறுத்து, சத்துவத்தை பொறுத்து, ஆற்றலை பொறுத்து. சும்மா ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லி யாக்கோபு போல நீ என்ன போராடி ஒன்று ஜெயிக்க முடியாது. கண்ணை திறந்து ஆவி மனிதனின் பலன் அதிகரி. உள்ள பலன் இல்லாம என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இல்ல உன் விட மாட்டேன், சிங்காசனத்தை அசைப்பேன், ஒன்னும் அசைக்க முடியாது.
கண்ணை திறந்து சத்தியத்தை அறிந்து உள்ள மனிதன்ல ஆகாரத்தை போடு. புறம்பான மனுஷனுக்கு எவ்வளவு ஆகாரம் இருக்கிறதோ அதே போல உள்ளான மனுஷனுக்கு உணவு இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது. அதை போட்டு 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 அவனுக்குள் வீரியத்தை ஏற்ற வேண்டும், அவனுக்குள் பலனை ஏற்ற வேண்டும், அவனுக்குள் ஆற்றலை ஏற்ற வேண்டும். உள்ள ஆற்றல் பெருகுமானால், வீரியம் பெருகுமானால், நீங்க யுத்த குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த பூமிக்கு வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். ராஜா மாறி ராணி மாறி வாழ்வீர்கள். உள்ளான மனுஷன்ல கவனம் செலுத்துவோம், அந்தரங்க வாழ்க்கையில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த சீரீஸ்ல இதை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வோம். எப்படி உள்ளான மனிதனின் வல்லமையாய் பலப்படுவது, எப்படி வீரியத்தை அதிகரிப்பது என்று அடுத்த சீரீஸ்ல தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் யுத்த குதிரையாக மாற்ற விரும்புகிறீர். யூதா வம்சத்தராகிய தமது ஜனத்தை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக மாற்றுகிற தேவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு யுத்த குதிரையாக மாற்றி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யும், கிரியை செய்யும், உருவாக்கும், வணைந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.